ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஓவர்ஹெட் அப்சார்ப்டுக்கோ ஆக்சுவலுக்கோ உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது. ஓகேவா? இப்போ இந்த ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட கிளாஸிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸாக மேஜராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸில் பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அண்ட் வால்யூம் வேரியன்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் வால்யூம் வேரியன்ஸை நம்ம அகெயின் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வேரியன்ஸில் கேலண்டர் வேரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கேலண்டர் வேரியன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு டேயில் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னாலோ இல்லாட்டி அன்ஷெட்யூல்டு டேயில் ஒர்க் இருந்தது அப்படின்னாலும் இந்த கேலண்டர் வேரியன்ஸ் அப்பியர் ஆகும். அதர் கேசஸில் இந்த கேலண்டர் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது ஷெட்யூல்டு ஒர்க்கிங் டேஸில் லீவ் வந்துடுச்சு இல்லை அன்ஷெட்யூல்டு டேயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தால் மட்டும்தான் இந்த கேலண்டர் வேரியன்ஸ் வரும், இல்லாட்டி வராது. ஓகேவா? இதுதான் மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் வேரியன்ஸ். ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸோட மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாம் தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இந்த ஓவர்ஹெட் வேரியன்ஸில் இருக்குது. என்னென்னா இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ்லையோ இல்லை லேபர் வேரியன்ஸ்லையோ நம்ம இதெல்லாம் பார்க்கல. என்னென்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இவ்வளோ தான் ஓவர்ஹெட் இருக்கணும் அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ன்றது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வேரியபிள் அப்படின்ட்டு ரெண்டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட்டட் ஹார்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஹார்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும், ஷெட்யூல் பண்ண மிஷின் ஹார்ஸ் இல்லை ஷெட்யூல் பண்ண லேபர் ஹார்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது தான் பட்ஜெட்டட் ஹார்ஸ். அண்ட் பட்ஜெட்டட் அவுட்புட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் பட்ஜெட்டட் அவுட்புட்ன்றது. அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். அதாவது இந்த ஆக்சுவல் அவுட்புட்க்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். இப்போ இதுதான் ஃபார்முலாஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியன்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் இருக்குது, வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் இருக்குது, வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ். அதே மாதிரி வேரியபிளில் போட்ட மாதிரியே ஃபிக்ஸடில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்க்கு இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பட்ஜெட் வேரியன்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் வால்யூம் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அண்ட் கேலண்டர் வேரியன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்ஹெட் வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, இந்த வேரியன்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவசியம் நமக்கு சில இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட். இது அவசியம் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால அந்த வேரியன்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹாரும் கண்டுபிடிக்கணும், அண்ட் ரெக்கவர்டு ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கணும், அண்ட் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த 4 ஃபார்முலால என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் அவுட்புட். இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ன்றது வேரியபிளுக்கு தனியா கால்குலேட் பண்ணலாம் அண்ட் ஃபிக்ஸடுக்கு தனியா கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரேட் பர் ஹார்லயும் இதே மாதிரி தான். இந்த பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் வேரியபிளுக்கு தனியா கால்குலேட் பண்ணணும் அண்ட் ஃபிக்ஸடுக்கு தனியா கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுமே வேரியபிளுக்கு தனியா, ஃபிக்ஸடுக்கு தனியா அண்ட் டோட்டலுக்குமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த ரெக்கவர்டு ஓவர்ஹெட்மே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் பர் யூனிட் இன்டூ ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் காமனாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடுக்கு தனியாக இருக்கும் அண்ட் வேரியபிளுக்கு தனியாக இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த வர நம்ம வேரியபிளோ இல்லை ஃபிக்ஸடோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்மே அதே மாதிரி தான். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட் பர் ஹார் இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு வேரியபிளுக்கு தனியா, ஃபிக்ஸடுக்கு தனியா இருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் வேரியபிளுக்கும் ஃபிக்ஸடுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது பேசிக்கா இதுல ஃபிக்ஸட் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபிக்ஸடுக்கு, வேரியபிள் கொடுத்திருந்தா வேரியபிளுக்கு. அதாவது ப்ராப்ளம்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் படி நம்ம இந்த 4மே கண்டுபிடிக்க முடியும், ஃபிக்ஸடுக்கும் வேரியபிளுக்கும். ஓகேவா?
இப்போ இந்த வெரிஃபிகேஷன், அதாவது நம்ம மெட்டீரியல்லையோ லேபர்லையோ வெரிஃபிகேஷன் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஓவர் ஹெட் வேரியன்ஸ்லையுமே வெரிஃபிகேஷன் இருக்கு. அதாவது டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸையும் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி வேரியபிள் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸை வந்து வேரியபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸும் எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அண்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸையும் வால்யூம் வேரியன்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வால்யூம் வேரியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேரியன்ஸையும் எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்க ப்ராப்ளம் சரிதானான்ட்டு நம்மளால வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஓகே, இப்போ பாருங்க நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். JJ Limited uses standard costing system and their results for the month of December 1998 are as follows. ஓகேவா, இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸடுக்கு தனியாக 30,000 அண்ட் வேரியபிளுக்கு 20 கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் ஓவர் ஹெட் வந்து 50,000 பட்ஜெட்டட் ஓவர் ஹெட். அதில் ஃபிக்ஸடுக்கு 30,000 அண்ட் வேரியபிளுக்கு 20,000 கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே பாருங்க ஆக்சுவல்லையுமே ஃபிக்ஸடுக்கு தனியாக வேரியபிளுக்கு தனியாக இருக்கு. மொத்தம் 52,000, ஃபிக்ஸடுக்கு 30,500 அண்ட் வேரியபிளுக்கு 21,500. ஓகேவா, அது மாதிரி ஆக்சுவல் ஹார்ஸ், ஆக்சுவல் அவுட்புட், பட்ஜெட்டட் ஹார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் அவுட்புட் வந்து நமக்கு மொத்த அவுட்புட் எவ்வளோன்னு கொடுக்கல. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 யூனிட்ஸ் பர் ஹார்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு மொத்தம் எத்தனை ஹார் பட்ஜெட்டட் ஹார்? 20,000 ஹார்ஸ். அப்போ இந்த 20,000 ஹார்க்கும் ஒரு ஹார்க்கும் 2 யூனிட்ஸ் வந்து பட்ஜெட்டட் அவுட்புட் தான். அப்போ மொத்த அவுட்புட் பாருங்க 20,000 into 2 போட்டோம்னா நமக்கு பட்ஜெட்டட் அவுட்புட் மொத்தம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ கம்ப்யூட் ஓவர் ஹெட் வேரியன்சஸ், அதாவது ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க இந்த வேரியன்ஸ் கண்டுபிடி அந்த வேரியன்ஸ் கண்டுபிடின்னு கொடுக்காம மொத்த வேரியன்ஸ்மே என்னென்னலாம் ஓவர் ஹெட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு அந்த வேரியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 4 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அந்த 4ஐயும் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதில் பட்ஜெட்டட் ரேட் பர் ஹார் கண்டுபிடிக்கணும். இது பாருங்க பட்ஜெட்டட் ரேட் பர் ஹார் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் ஹார்ஸ். இப்போ நம்ம இது வேரியபிள் தனியாக ஃபிக்ஸடுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனில் பாருங்க ஃபிக்ஸட் தனியாக வேரியபிள் தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கலாம். வேரியபிளோட ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேவா, பட்ஜெட்டட் ஹார்ஸ் வந்து காமன் தான் ரெண்டுத்துக்குமே, அது 20,000 தான். அப்போ 20,000 divided by 20 போட்டிங்கன்னா ₹1 per hour கிடைக்குது வேரியபிள் ஓவர் ஹெட் ரேட் per hour. இதே மாதிரி ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ரேட் per hour நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபிக்ஸடோட ஓவர் ஹெட் பாருங்க 30,000. ஸோ 30,000 divided by 20,000 போட்டோம்னா அதாவது 1.5 per hour கிடைச்சிருச்சு. ஓகேவா, இதுதான் பட்ஜெட்டட் ரேட் per hour, வேரியபிளுக்கு 1 அண்ட் ஃபிக்ஸடுக்கு 1.5. இதே மாதிரி per யூனிட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா பாருங்க பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் அவுட்புட். அதாவது பட்ஜெட்டட் அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றத ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம் இல்லையா. அதாவது பட்ஜெட்டட் ஹார்ஸ் 20,000, பட்ஜெட்டட் யூனிட் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் per hour. அப்போ 20,000 into 2. ஓகேவா, அதுதான் பட்ஜெட்டட் அவுட்புட். பாருங்க 40,000 தான் பட்ஜெட்டட் அவுட்புட். இப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ஃபிக்ஸடுக்கு தனியா வேரியபிளுக்கு தனியா டோட்டலுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டலுக்கு பாருங்க மொத்தம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் 50,000 இல்லையா. அப்போ அந்த 50 போட்டாச்சு அண்ட் அவுட்புட் 40,000. ஸோ இதை போட்டோம்னா 1.25 வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் வந்து டோட்டல் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் ரேட் பர் யூனிட். ஓகேவா, இப்போ நம்ம வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிளோட ஓவர் ஹெட் எவ்வளவு 20,000 டிவைடட் பை அவுட்புட் 40,000 தான். அப்போ 0.5 per யூனிட் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபிக்ஸட் கண்டுபிடிக்கலாமா. ஃபிக்ஸட் பாருங்க 30,000 டிவைடட் பை இந்த 40,000 தான் 0.75 per யூனிட் கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இந்த ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கவர்ட் ஓவர் ஹெட் தான். ஓகே, இந்த ரெக்கவர்ட் ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பட்ஜெட்டட் ரேட் பர் யூனிட் வேணும். ஆக்சுவல் அவுட்புட் ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆக்சுவல் அவுட்புட் பாருங்க in units 30,000. ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம முன்னவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது என்னன்றதை எழுதிக்கலாம் பாருங்க. டோட்டல் ரேட் வந்து 1.25 per யூனிட், வேரியபிள் பார்த்தீங்கன்னா 0.5 per யூனிட் அண்ட் ஃபிக்ஸட் பார்த்தீங்கன்னா 0.75 per யூனிட். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டலுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 30,000 into 1.25. ஓகே, 37,500. இப்போ நம்ம வேரியபிள் கண்டுபிடிக்கலாமா. 30,000 into 0.5. ஓகேவா, 15,000. இப்போ நம்ம ஃபிக்ஸடுக்கு கண்டுபிடிக்கலாம். இன்டூ 0.75 பண்ண வேண்டியது தான் 22,500. ஓகேவா, இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஓவர் ஹெட். ஃபார்முலா பாருங்க ஆக்சுவல் ஹார்ஸ் இன்டூ பட்ஜெட்டட் ரேட் பர் ஹார். ஆக்சுவல் ஹார்ஸ் ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க பாருங்க 16,000. இது எல்லாத்துக்குமே காமன். ஆனால் பட்ஜெட்டட் ரேட் பர் ஹார் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, வேரியபிளுக்கு தனியா ஃபிக்ஸடுக்கு தனியா. பாருங்க வேரியபிளுக்கு 1, ஃபிக்ஸடுக்கு 1.5. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா. அப்போ ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 16,000 into 1. 16,000 ப்ராப்ளம்ல இருக்கு. இந்த 1 நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ 16,000 rupees. இதே மாதிரி ஃபிக்ஸட் கண்டுபிடிக்கலாமா. 16,000 into 1.5.
பார்த்தீங்கன்னா 24,000. ஓகேவா? இப்போ நம்ம அவசியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதெல்லாம் நம்மளோட ஒர்க்கிங் நோட்ஸ் தான். ஏன்னா நம்ம வேரியன்ஸஸ்க்கு இனிமே தான் போக போகிறோம். ஓகேவா? இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முதலே போட்டுட்டோம்னா நமக்கு வேரியன்ஸ் டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வேரியன்ஸ் ஒன்று போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் பாருங்க, டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஃபார்முலா பாருங்க, ரெக்கவர்ட் டோட்டல் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் டோட்டல் ஓவர்ஹெட். ரெக்கவர்ட் டோட்டல் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க. எஸ், 37,500. ஆக்சுவல் டோட்டல் ஓவர்ஹெட் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவல் ஓவர்ஹெட் டோட்டல் என்ன? 52,000. அப்போ 37,000 மைனஸ் 52,000 மைனஸ்ல வரதுனால அட்வர்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஃபார்முலா பாருங்க, ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். ரெக்கவர்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 15,000. ஆக்சுவல் வந்து ப்ராப்ளம்லேயே இருக்கு பாருங்க. ஆக்சுவல் ஓவர்ஹெட் அதில் வேரியபிள் பாருங்க 21,500. ஓகேவா? போட்டோம்னா மைனஸ்ல தான் வருது 6,500. அடுத்து என்ன ஃபார்முலா பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஃபார்முலா பாருங்க, ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 16,000. ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட் ப்ராப்ளம்லேயே இருக்கு. ஓகே, 21,500. போட்டோம்னா மைனஸ்ல தான் இதுவும் வருது 5,500. ஓகேவா? அடுத்து பாருங்க, எஃபிஷியன்சி. வேரியபிள்லேயே எஃபிஷியன்சி பார்க்குறோம். அப்போ ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட். ரெக்கவர்ட் நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்டாண்டர்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். பாருங்க, ரெக்கவர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் 15,000, ஸ்டாண்டர்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் 16,000. போட்டோம்னா 1000, இதுவும் மைனஸ்லேயே வருது. ஓகேவா? இப்போ நம்ம வேரியபிள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபிக்ஸடுக்கு போகலாமா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ரெக்கவர்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? பாருங்க, ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் 22,500. ஆக்சுவல் வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா? 30,500. ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு 8,000 அட்வர்ஸ் மைனஸ்ல தான் வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம், எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பட்ஜெட் வேரியன்ஸ். இதுக்கு பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கு 30,000. ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கு. ஆக்சுவல் பாருங்க 30,500. ஓகே, 30 மைனஸ் 30,500 மைனஸ் 500. ஓகே, அதனால அட்வர்ஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸோட ஃபார்முலா பாருங்க, ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ரெக்கவர்டுன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க 22,500 அண்ட் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கு 30,000. ஓகே, அப்போ 22,500 மைனஸ் 30,000 போட்டோம்னா நமக்கு 7,500. இதுவும் நெகட்டிவ் வரதுனால அட்வர்ஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்த ஃபார்முலா பாருங்க, கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நமக்கு ப்ராப்ளம்ல இருக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பாருங்க 24,000, பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பாருங்க 30,000. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 6,000 கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ரெக்கவர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க 22,500. ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நம்ம கண்டுபிடிச்சது தான் 24,000. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1,500 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது தான். அதாவது நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். ஓகே, நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. வேரியன்சஸ் எல்லாமே என்னென்னலாம் பாசிபிலிட்டி வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் ப்ளஸ் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். பாருங்க, வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் 6,500, ஃபிக்ஸட் பார்த்தீங்கன்னா 8,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் வேரியன்ஸ் இந்த 14,500 வரணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 14,500 வந்துருச்சா? எஸ், அப்போ நம்ம போட்டது சரிதான். இப்போ அடுத்த வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு வேரியபிள் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸும் வேரியபிள் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் ஆட் பண்ணணும். பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் 5,500, இது பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 1,000. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது பார்ப்போம். 5,500 ப்ளஸ் 1,000 6,500. பார்த்தீங்களா? 6,500 தான் காஸ்ட் வேரியன்ஸ். சரியா வந்துருச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸையும் வால்யூம் வேரியன்ஸையும் ஆட் பண்ணணும். பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் 500, வால்யூம் வேரியன்ஸ் 7,500, ரெண்டுமே அட்வர்ஸ் தான். ஸோ நம்ம ஆட் பண்ணால் 8,000 வருது. இப்போ காஸ்ட் வேரியன்ஸ் 8,000 பார்க்கலாமா? பாருங்க, 8,000 தான். ஓகேவா? இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்த வெரிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஓகே, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸையும் எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் ஆட் பண்ணணும். அப்போ கெப்பாசிட்டி வேரியன்ஸ் 6,000, எஃபிஷியன்சி வேரியன்ஸ் பாருங்கள் 1,500. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது? 7,500 கிடைக்குது. அப்போ நம்மளோட வால்யூம் வேரியன்ஸ் பார்த்துடலாமா? எஸ், 7,500 தான்.
ஓகேவா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணியாச்சு. அப்போ நம்ம போட்டது ரொம்ப சரியாக போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த பேசிக் அந்த 4 ஐட்டம்ஸ், அதாவது பட்ஜெட்டட் ரேட் பர் ஹார், பட்ஜெட்டட் ரேட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரெக்கவர்டு ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே டோட்டலுக்கும் கண்டுபிடிக்கணும், வேரியபிள் கொடுத்துருந்தா வேரியபிளுக்கு, ஃபிக்ஸட் கொடுத்துருந்தா ஃபிக்ஸடுக்கும். இது எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த ஓவர் ஹெட் வேரியன்ஸ் எல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஓவர் ஹெட் வேரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.